என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? யோகாசனம் என்பது மக்களுக்கு அவர்களின் நோயை நீக்கிக் கொள்ளக்கூடிய வைத்தியர்கள், டாக்டர்கள். மருந்து செலவை குறைக்கக்கூடிய முயற்சி. அதிக நேரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அரைகுறையாக செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கின்றது. அதிக நேரம் ஒரு 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் அவர்கள் யோகாசனம் செய்கிறார்களா என்பதை நாம் கவனித்தாலே போதும். சிறியவர்களுக்கு அவர்களுக்குத்தான் பள்ளியில் அதிகப்படியான நோய்கள் வருகிறது. ஏதாவது 1-2 ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்துவிட்டால் நோய் என்பதே அவர்களுக்கு வராது. பள்ளிக்கு ஒழுங்காக செல்வார்கள், லீவ் போட மாட்டார்கள், படித்து அதிக மதிப்பெண் வாங்குவார்கள். அந்த நிலையில் நமக்கு பார்ப்பீர்களான இன்றைக்கு ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடம் இதிலிருந்து நிறைய குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறது. அதன் தாளாளர் கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பள்ளியில் அத்தனை பேர்களுக்கும் யோகாசனத்தை கட்டாயப்பாடமாக வைத்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர், யோகாசன ஆசிரியர் அன்பு செல்வி அவர்கள் குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை யோகாசனத்துக்கு பழக்குவதுதான் மிக கடினம். பழக்கியிருக்கிறார்கள். பாருங்கள், சையத் முகமது நபீல் யூகேஜி, ஹரீஸ்வர் ப்ரீகேஜி, இதெல்லாம் பாருங்கள் பால்முனம் கமலாத குழந்தைகள். அதோடு முகமதியர் சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தையும் இங்கே வந்திருக்கிறது. அவர்களுக்குத்தான் யோகாசனத்தில் எவ்வளவு ஆர்வம் பாருங்கள். ஏதோ யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்குத்தான், மதத்தினருக்குத்தான் உண்டு என்று நாம் நினைத்திருக்கின்றோம். இக்கலை இன்றைக்கு உலக மக்கள் கையில் போய்விட்டது. கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், முஸ்லீம்கள் செய்கிறார்கள், இன்ன பிற எல்லா மதத்தினரும் சைனர்கள் செய்கிறார்கள். அங்கேதான் இங்கே அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் இந்திய யோகாசன ஆசிரியர்கள் போய் லட்சக்கணக்கான மாத சம்பளத்தை வாங்குகிறார்கள். தங்குமிடம் எல்லாம் அவர்களுக்கு இலவசம். யோகாசனத்திற்கு இன்றைக்கு உலக மக்கள் அந்த அளவுக்கு கை கொடுக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது பள்ளிக்கு ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் குழந்தைகளை என்ன அழகாக வதக்கியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் யோக முத்ரா ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். கையை முதுகுக்கு பின்னால் கட்டுங்கள். தலையிலவை. இவைகளெல்லாம் ஒரு 10-15 வயசு 20 வயசு குழந்தைகளால் கூட செய்ய முடியாது. நடுத்தர மக்களும் செய்ய முடியாது, வயதுகளும் செய்ய முடியாது. வயது ஆக ஆக முதுகெலும்பு எரிய விடுகிறது. வயோதிகத்தன்மை சீக்கிரம் வந்து விடுகிறது. சில பேர்களுக்கு வயிறு பெரிதாகி விடுகிறது. பெண்களுக்குத்தான் பேறுகாலத்தில் வயிறு பெருசாகும். சில ஆண்களுக்கும் பார்ப்பீர்களானால் வயிறு பெருசாகும். எப்போது பார்த்தாலும் அவர்களும் பேறுகாலம் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமைக்கு வயிறு பெரிதாகி விடுகிறது. அதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை செய்தால் குறைக்க முடியும். ஆகவே இது ஏதோ சின்ன ஆசனம் இதனுடைய பலன்களோ அதிகம். மெதுவாக எழுந்திருங்கள் குழந்தைகளா, மெதுவாக எந்திரி. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாரு, அப்படியே திரும்பு. அப்படிதான், நல்ல திரும்பு, இன்னும் கொஞ்சம் திரும்பு. பையன் இன்னொரு தடவை பண்ணு, கையை பண்ண கட்டு, குனி. சின்ன குழந்தைகளுக்கு பத்மாசனம் போட்டாலே வலி வரும்.
ஓடிடும், வலி இருக்குன்னா இப்போ செய்ய வராது. என்ன பாருங்கள், பத்மாசனத்தை முழுமையாக போடுது, இந்த யோக முத்ராவை அழகாக பண்ணுது. ரொம்ப நேரம் செய்ய விட்டு அது செய்யாது, கொஞ்ச நேரம் செய்துட்டு விட்டுறணும். அதை முழுமையாக செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி அமுக்கி தொந்தரவு பண்ணி ஆசனங்களை செய்ய விடக்கூடாது. குனிப்பா, குனி குனி குனி. யோக முத்ரா. முத்ரா என்றால் ஆசனத்தில் முக்கியமான ஆசனங்களுக்கு தான் இந்த முத்திரை குத்துவார்கள். மெதுவாக எழுந்திருங்கள், 2 மூச்சு வாங்கி எழுந்திரி தம்பி, எந்திரி சின்ன பையா, நல்ல மூச்சுடு, எழு மூச்சுடு, மூச்சுடு, திரும்பவும் குனி குனி. கைதூக்கிய யோக முத்ரா. மெதுவா எந்திரி, அங்கே பார்க்க பாரு, கேமரா பாரு, திரும்பி திரும்பி உட்காரு. நேராக உட்காருனா பாரு, என்ன கொஞ்சம் திரும்பு. அப்படி என் அருமை பெரியவர்களே, பெரியவர்களுக்கு கொஞ்சம் நடுத்தர வயதினர்களுக்கெல்லாம் ஆசனங்களை ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம். சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ப்ரீகேஜி, யூகேஜி, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் ரொம்ப கஷ்டம். பெரியவங்களுக்கு குனின்னா குனிவாங்க, நின்னா நிமிடுவாங்க. இவங்களுக்கு லேசாக வலித்தாலே குனிவும் மாட்டாங்க, நிமிரவும் மாட்டாங்க, எனக்கு ஆசனம் வேண்டான்ட்டு ஓடிடுவாங்க. இது போன்ற ஆசனங்களை பள்ளி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் அங்கே கட்டாய பாடமாக்கி இருக்கிறார்கள். அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதுதான் விசேஷம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதல் எல்லா பள்ளிக்கூடத்திலும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.